வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 4ஆம் பாகம், சிதைந்த கனவு. அதிகாரம் 7. அன்னையின் ஆசி. மறுநாள் பாண்டியன் நெடுமாறன் புவன மகாதேவியிடம் விடைபெற்றுக் கொள்வதற்காக அந்த மூதாட்டின் அரண்மனைக்கு சென்றான். மகேந்திர பல்லவரின் பட்டமகிழ்ச்சி அகமகிழ்ந்து முகமலர்ந்து நெடுமாறனை வரவேற்றாள். அச்சமயம் அங்கிருந்த மங்கையர்க்கரசி வெளியேற, குழந்தாய், ஏன் போகிறாய்? பாண்டியகுமாரனுடன் நான் பேசக்கூடிய ரகசியம் ஒன்றுமில்லை எனக் கூறி அவளை போகாமல் நிறுத்தினாள். பிறகு நெடுமாறனை உட்காரச் சொல்லி, அப்பனே, எல்லா விவரமும் அறிந்து கொண்டேன். வானமாதேவி நேற்றிரவு வந்து கூறினாள். இருந்தாலும் அந்த உத்தமியின் மனதை நீ ரொம்பவும் கலக்கிவிட்டாய் என்றாள். நெடுமாறனுடைய மௌனத்தைக் கண்டு, நீ காஞ்சிக்கு வந்தது முக்கியமாக எனக்குத்தான் பெரிய அனுகூலமாக போயிற்று. இந்த பெண்ணுக்கு தகுந்த வரனுக்கு மனம் செய்து கொடுப்பதாக இவளுடைய தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அது விஷயத்தில் நான் பிரயத்தனம் செய்ய இடமில்லாமல் நீங்களே முடிவு செய்து கொண்டு விட்டீர்கள். எனக்கு அது விஷயமான பொறுப்பு இல்லாமல் போயிற்று என்றாள் புவன மகாதேவி. தாயே, அப்படி சொல்ல வேண்டாம். தங்களுடைய ஸ்வீகார பெண்ணின் கல்யாண விஷயமாக தங்களுடைய பொறுப்பு தீரவில்லை. தாங்கள் பிரயத்தனம் செய்வதற்கு இடம் இருக்கிறது. கொஞ்சம் மங்கையர்க்கரசியை கேட்டுவிடுங்கள். அவள் என்னை மணந்து கொண்டு தங்களுடைய பொறுப்பை தீர்த்த வைக்க போறாளா என்று. இவ்விதம் நெடுமாறன் சொன்னதும் புவன மகாதேவி அவளை புதிதாக கேட்பானேன். ஏற்கனவே எல்லாம் அவள் என்னிடம் சொல்லியாயிற்று என்று கூறிக்கொண்டே திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்த தேவி மங்கையர்க்கரசின் கண்களில் கண்ணீர் ததுமி நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு, இது என்ன, குழந்தைகள் அதற்குள்ளே ஏதேனும் சண்டை போட்டுக் கொண்டீர்களா என்று நெடுமாறனை பார்த்து வினவினாள். சாதாரண சண்டை போடவில்லை அம்மா, பெரிய யுத்தம். வாதாபி யுத்தத்திற்கு நான் போகவில்லையே என்று இங்கே அரண்மனைக்குள்ளேயே யுத்தம் ஆரம்பித்தாயிற்று. இவ்வளவு தூரம் என்னை பைத்தியம் பிடிக்க அடித்துவிட்டு என் சொந்த தமக்கையே எனக்கு விஷம் கொடுத்து கொள்ள நினைக்கும் வரையில் கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது என்னை மணந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறாள். இதன் நியாயத்தை நீங்களே கேளுங்கள் என்றான் நெடுமாறன். புவன மகாதேவி மங்கையர்க்கரசியை பார்த்தாள். ஏதோ அனாவசியமான தடையை இவர்களே ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்று தெரிந்து கொண்டாள். குழந்தாய், பாண்டியகுமாரன் சொல்வது வாஸ்தவமா? உன்னை தேடி வந்திருக்கும் மகத்தான பாக்கியத்தை நீ ஏன் வேண்டாம் என்று மறுதளிக்கிறாயா என்று கேட்டாள். மங்கையர்க்கரசி விம்மிக் கொண்டே வந்து அவள் பாதத்தில் நமஸ்கரித்து, அம்மா, இவருக்கு நான் என் உள்ளத்தை பறிகொடுத்து இவரை என் பதியாக வரித்த பொழுது இவர் சமணர் என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி மேலே பேச முடியாமல் தேம்பினாள். நெடுமாறன் பெரும் கவலைக்கு உள்ளானான். இது என்ன, கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டதே என்று அவன் திகைத்து நிற்கையில் புவன மகாதேவி அவனை பார்த்து, அப்பனே, இந்த குழந்தை சைவர் குலத்தில் பிறந்தவள். சிவபெருமானையும் பார்வதியும் வழிபடுகிறவள் என்று உனக்கு தெரியுமல்லவா? அதற்கு ஒன்றும் தடை செய்ய மாட்டாயே என்று கேட்டாள். நெடுமாறன் அந்த சங்கடமான நிலையிலிருந்து விடுபட வழி கிடைத்தது என்ற உற்சாகத்துடன், அம்மா, அப்படிப்பட்ட மூர்க்கன் அல்ல நான். சமண சமயத்தில் நான் பற்றுக்கொண்டவனானாலும் சைவத்தை வெறுப்பவனல்லன். என் ஆறுயிர் நண்பனான குலச்சிறை அபாரமான சிவபக்தன். நான் ஜுரமாக கிடந்த பொழுது இங்கே வந்து திருநாவுக்கரசர் பெருமானிடம் திருநீர் வாங்கி வந்து எனக்கு இட்டான். அதை நான் ஆட்சேபிக்கவே இல்லையே. மதுரையில் இருக்கும் பொழுது அவன் காலை மத்தியானம் மாலை 3 வேளையும் ஆலயத்துக்கு சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசித்து விட்டு வருவான். அம்மாதிரி இவளும் செய்யட்டும், நான் தடை சொல்லவில்லை என்றான். அப்பொழுதுதான் மங்கையர்க்கரசின் முகம் முன்போல பிரகாசமடைந்தது. அந்த அபூர்வமான காதலர் இருவரையும் புவன மகாதேவி தன் எதிரில் தம்பதிகள் போல நிற்கச் செய்து ஆசி கூறி வாழ்த்தினாள். இன்னும் சிறிது நேரம் மேலே நடக்க வேண்டிய காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்து விட்டு நெடுமாறன் அவ்விருவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு சென்றான். அவன் சென்ற பிறகு புவன மகாதேவி மங்கையர்க்கரசி அன்போடு அணைத்துக் கொண்டு, குழந்தாய், நீ கவலைப்படாதே. நீ சில நாளாக அடிக்கடி கண்டு வரும் கனவை பற்றி சொன்னாயல்லவா? உன் கனவு நிச்சயம் பலிக்கும். நெடுமாறன் சிவபக்தியில் சிறந்தவனாவான். அந்த புண்ணியத்தை நீ கட்டிக்கொள்வாய் என்று ஆசி கூறினாள். நெடுமாறனிடமும் மங்கையர்க்கரசியிடமும் இந்த கதையை பொறுத்தவரையில் நாமும் இப்பொழுது விடை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி விடைபெறும் முன் நெடுமாறன் விஷயத்தில் புவன மகாதேவியின் வாக்கு முழுவதும் உண்மையாயிற்று என்பதை மட்டும் குறிப்பிட விரும்புகிறோம். பிற்காலத்தில் நெடுமாறன் ஸ்ரீ சம்பந்த பெருமானின் பேர் அருளினால் சிறந்த சிவநேச செல்வனானான். யுத்தம் சம்பந்தமான அவனுடைய கொள்கையும் மாறுதல் அடைய நேர்ந்தது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு வாதாபி புலிகேசியின் மகன் விக்ரமாதித்தன் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து பாண்டிய நாட்டை அடைந்த பொழுது நெல்வேலி போர்க்களத்தில் அவனை பாண்டியன் நெடுமாறன் முறியடித்து தமிழகத்தின் சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்றான். நிலவில் நண்பர்கள்
வானக்கடலில் மிதந்த பூரணச்சந்திரன் பால் நிலவை பொழிந்து இந்த மண்ணுலகத்தை மோகன பொன்னுலகமாக செய்து கொண்டிருந்த இரவில் வடபெண்ணை நதியானது அற்புத காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு அதே நேரத்தில் இந்த நதியை பார்த்திருந்தோமானால் சலசலவென்று இனிய ஓசையோடு அம்மாநதியில் ஓடிய தண்ணீர் பிரவாகம் உருக்கிய வெள்ளியைப் போல தகதகவென்று பிரகாசிப்பதையும், நாலாபுறமும் ககனவட்டம் பூமியை தொட்டு ஒன்றாகும் வரம்பு வரையில் பூரண அமைதி குடிகொண்டிருப்பதையும் கண்டிருப்போம். அந்த இயற்கை அமுத காட்சியின் இன்பத்தில் மெய்மறந்திருப்போம். பிரவாகத்தையொட்டி விரிந்து பறந்து கிடக்கும் வெண்மணலிலே படுத்துக்கொண்டு, ஆஹா, இது என்ன அற்புத உலகம்! இவ்வுலகத்திலே ஒருவன் அடையக்கூடிய ஆனந்தம் சொர்க்கலோகத்திலேதான் கிடைக்குமா என்று வியந்திருப்போம். ஆனால் இன்றிரவோ அந்த வடபெண்ணை நதித்துறையானது மகத்தான அல்லோல கல்லோலத்துக்கு உள்ளாகி இருந்தது. கணக்கற்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் அந்த நதியை அப்பொழுது கடந்து கொண்டிருந்தன. யானைகள் அணிந்திருந்த தங்க முகப்பாடங்களும் அவற்றின் தந்தங்களுக்கு அணிந்திருந்த வெள்ளிப்பூண்களும் இயற்கையிலேயே அழகுடைய புறவிகளுக்கு பூட்டியிருந்த நானாவித ஆபரணங்களும் ரதங்களின் தங்க தகடு வேய்ந்த விமானங்களும் வெண்ணிலவில் பளபளவென்று ஜொலித்தன. யானைகள் குதிரைகள் எல்லாம் வரிசை வரிசையாக ஏக காலத்தில் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் நதியை அடைத்து கொண்டு நீர் பிரவாகத்தை கடந்த பொழுது ஏற்பட்ட ஓசை பெருங்காற்று அடிக்கும் பொழுது அலைவீசி குமுறும் சமுத்திரத்தின் பேரிரைச்சலை ஒத்திருந்தது. அக்கரையில் கண்ணுக்கெட்டிய மட்டும் காலாட்படையைச் சேர்ந்த வீரர்கள் காணப்பட்டனர். அவர்களுடைய கையிலே பிடித்திருந்த கூரிய வேல்கள் அசைந்த போதெல்லாம் மின்வெட்டின் ஒளி தோன்றி கண்ணை பறித்தது. அந்த வீரர் கூட்டத்திற்கு இடையிடையே ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் இளங்காற்றிலே பறந்து படபடவென்று சப்தித்துக் கொண்டிருந்தன. இந்த கரையில் நதித்துறைக்கு சற்று தூரத்தில் ஒரே ஒரு கூடாரம் மட்டும் காணப்பட்டது. கூடாரத்திற்கு பக்கத்தில் புல்தரையில் விரித்திருந்த ரத்தன கம்பளத்தின் மேல் யாரோ 4 பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையை தட்டி கூப்பிட்டால் கேட்கக்கூடிய தூரத்தில் 10-12 வீரர்கள் கையில் நீண்ட வேல்களுடனும் இடையில் செருகிய வாள்களுடனும் சர்வ ஜாக்கிரதையுடன் காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து ரத்தின கம்பளத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் பெரிய அந்தஸ்து படைத்த முக்கியஸ்தர்கள் என்று ஊகிக்கலாம். அருகில் சென்று பார்த்தோமானால் நமது ஊகம் உண்மை என்பதை காண்போம். அந்த 4வரும் மாமல்ல சக்கரவர்த்தி, சேனாபதி பரஞ்சோதி, வேங்கி அரசன் ஆதித்தவர்மன், ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் ஆகியவர்கள்தான். வேங்கி அரசன் ஆதித்தவர்மன் மாமல்லருடைய தாயாதி சகோதரன், அதாவது சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் சகோதரன் வம்சத்தில் வந்தவன். இந்த வம்சத்தினர் வேங்கி சாம்ராஜ்யத்தின் வடபகுதியில் கோதாவரிக்கு அப்பாலுள்ள பிரதேசத்தை சுதந்திர சிற்றரசர்களாக ஆண்டு வந்தார்கள். சலுக்க சக்கரவர்த்தி காஞ்சியின் மீது படையெடுத்து வந்த பொழுது ஆதித்தவர்மன் பல்லவ சக்கரவர்த்தியின் உதவிக்கு வர முடியாதபடி இடையில் புலிகேசின் சகோதரன் விஷ்ணுவர்தனனால் வழிமறிக்கப்பட்டான். விஷ்ணுவர்தனன் வேங்கியின் பிரதான ராஜவம்சத்தை நிர்மூலம் செய்து தான் சிம்மாசனம் ஏறியதும், ஆனால் புலிகேசி தென்னாட்டிலிருந்து வாதாபிக்கு திரும்பி வருவதற்குள் விஷ்ணுவர்தனன் உயிர் துறக்க நேர்ந்ததும் நேயர்கள் அறிந்தவை. விஷ்ணுவர்தனனுடைய ஆட்சியையும் ஆயுளையும் அகாலத்தில் முடிவு செய்ய காரணமாக இருந்தவன் ஆதித்தவர்மன் தான். ஆனால் சில வருஷத்திற்கு பின்னர் மீண்டும் புலிகேசியின் பெரும் சைனியம் வேங்கியை கைப்பற்ற வந்த பொழுது ஆதித்தவர்மன் தன்னுடன் மிச்சமிருந்த வேங்கி சைனியத்தினுடனே தென் திசை நோக்கி பின்வாங்கி மீண்டும் தாக்க சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தான். மாமல்லர் மாபெரும் சைனியத்தோடு வாதாபியின் போரில் படையெடுத்த பொழுது ஆதித்தவர்மனும் அவரோடு சேர்ந்து போருக்கு புறப்பட்டான். சேனாதிபதி பரஞ்சோதி 12 வருஷத்திற்கு முன்னால் தாம் இதே வடைப்பெண்ணையின் அக்கறையில் புலிகேசின் சேனா சமுதிரத்தை பார்த்து பிரமிப்படைந்தது பற்றியும், மகேந்திர பல்லவர் மாறுவேடம் பூண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்து புலிகேசின் கண்ணெதிரே தன்னை விடுதலை செய்தது பற்றியும் விவரமாக சொல்லிக் கொண்டிருந்தார். மற்ற மூவரும் அதிசயத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தனர். மூவரிலும் ஆதித்தவர்மன் மிகவும் அதிசயப்பட்டான். அவனுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் புதியனவாக இருந்தன. ஆஹா, அந்த விசித்திர சித்தரை நேரில் பார்க்கும் பாக்கியம் இந்த கண்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று வருந்தினான். அப்பொழுது மாமல்லர் சொன்னார், இலங்கை இளவரசன் கூட அடிக்கடி விதம் கூறி வருத்தப்படுவான். என் தந்தை என்பதற்காக நான் பெருமை எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவரை பார்ப்பதே ஒரு பாக்கியம்தான். அவருடன் நெருங்கி பழகுவதற்கோ பல ஜென்மங்களிலே பாக்கியம் செய்திருக்க வேண்டும். 3 வருஷ காலம் அவர் என்னை அழைத்து கொண்டு தென் தேசம் எங்கும் யாத்திரை செய்தார். இந்த மாதிரி வெண்ணிலவு பொழிந்த இரவுகளிலே நானும் அவரும் வெட்ட வெளியிலே உட்கார்ந்து ஆனந்தமாக காலம் கழித்திருக்கிறோம். அவர் பிரயாணம் கிளம்பும் பொழுது பரிவாதினி வீணையையும் உடன் எடுத்து வருவார். வீணை தந்திகளை மீட்டி அவர் இசை வெள்ளத்தை பெருக்கும் பொழுது வானமும் பூமியும் நிசப்தமாய் நிச்சலனமாய் நின்று கேட்பது போல தோன்றும்.
அந்த நாத வெள்ளத்தை தடை செய்ய பயந்து காற்று நின்றுவிடும். மரங்களின் நிலைகள் அசையமாட்டா. பட்சி ஜாலங்களும் மௌன விரதம் பூண்டிருக்கும். அண்ணா, நிறுத்துங்கள். இப்படி நீங்கள் பேச ஆரம்பித்தால் எனக்கு சித்தம் கலங்கி விடுகிறது. யுத்தமும் இரத்தக்களரியும் எண்ணத்திற்கு? வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கை ஆனந்தமாக கழித்துவிட்டு போகலாம் என்று தோன்றிவிடுகிறது என்றான் ஆதித்தவர்மன். மாமல்லர் கலகலவென்று சிரித்துவிட்டு சொன்னார், மகேந்திர பல்லவர் இதே மாதிரி வார்த்தைகளை ஒரு காலத்தில் சொன்னதுண்டு. உலகத்தில் மன்னர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு மண்ணாசை என்பது போய்விட்டால் இந்த பூ உலகமே சொர்க்கமாகிவிடும் என்று சொல்வார். உலகத்தில் யுத்தம் என்பது உதவாது. வேல், வாள் முதலிய போர்க்கருவிகளையே யாரும் செய்யக்கூடாது. கொல்லர் உலைகளிலே பூமி உழுவதற்கு ஏற்குழுக்களும் சிற்பக் கலைஞர்களுக்கு வேண்டிய சிற்றுளிகளும் தான் செய்யப்பட வேண்டும் என்று என் தந்தை அடிக்கடி கூறுவார். ஆனால் என்றைய தினம் சலுக்கன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்ததாக செய்தி வந்ததோ அன்றைய தினமே அவருடைய மனம் அடியோடு மாறிவிட்டது. 1000 சிற்பிகள் 10000 சித்திரக்காரர்களை காட்டிலும் மத யானை மீது வேல் இருந்த இளைஞன் அவருடைய மனதை அதிகமாக கவர்ந்து விட்டான் என்று கூறிவிட்டு மாமல்லர் சேனாபதி பரஞ்சோதியை பார்த்து புன்னகை புரிந்தார். நமது சேனாதிபதி காஞ்சி நகரில் பிரவேசித்தன்று நடந்த சம்பவத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள்? அதை பற்றி ஒரு நாள் அவரிடம் நானே விவரமாக கேட்க வேண்டும் என்றிருந்தேன் என்று கூறினான் ஆதித்தவர்மன். என் தந்தையின் அபிமானத்தை நமது சேனாதிபதி கவர்ந்தது போல வேறு எவரும் கவர்ந்ததில்லை. ஒவ்வொரு சமயம் எனக்கு அவர் மேல் பொறாமை கூட உண்டாயிற்று. மகேந்திர பல்லவர் என்னை புறக்கணித்துவிட்டு சேனாதிபதிக்கு முடிசூட்டி விடுவாரோ என்று கூட சில சமயம் சந்தேகித்தேன். ஆனால் அதற்கு நானும் ஆயத்தமாகத்தான் இருந்தேன். இன்றைக்கு கூட சேனாதிபதி ஒப்புக்கொண்டால் என்று மாமல்லர் சொல்லி வந்த பொழுது தளபதி பரஞ்சோதி குறுக்கிட்டார். பிரபு, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். சாம்ராஜ்யம் சிம்மாசனம் எல்லாம் எனக்கு என்னத்திற்கு? பட்டிக்காட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் நான். என் தாயாரிடம் கல்வி பயின்று வருகிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு காஞ்சிக்கு வந்தேன். 12 வருஷத்திற்கு மேலாகியும் அந்த வாக்கை நிறைவேற்றிய பாடில்லை. இன்னும் நிரச்சர குச்சியாகத்தான் இருக்கிறேன். இந்த யுத்தம் முடிந்ததும் என் தாயாருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றப் போகிறேன். சிம்மாசனத்தை யாருக்காவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் இலங்கையிலிருந்து ஒருவர் வந்து காத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்காக கொடுங்கள் என்றார். மாமல்லர் உடனே ஆதித்தவர்மனையும் சத்ருக்னனையும் பார்த்து கண்ணினால் சமிக்கை செய்ய அவர்களும் விஷயம் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக புன்னகை புரிந்தார்கள். மாமல்லர் மானவன்மனிடம் அதிக பிரியம் வைத்திருக்கிறார் என்னும் விஷயம் சேனாதிபதி பரஞ்சோதியின் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. இதை மாமல்லர் நன்கு அறிந்திருந்தார். வாதாபி யுத்தத்திற்கு மானவன்மனை வரவேண்டாம் என்று காஞ்சியில் நிறுத்திவிட்டு வந்ததற்கு இதுதான் முக்கியமான காரணம். எனவே மாமல்லர் மற்ற இருவரையும் பார்த்து, பார்த்தீர்களா, நான் சொன்னது சரியாக போயிற்று என்று சொல்வதற்கு அறிகுறியாக சமிக்கை செய்துவிட்டு தலைகுனிந்த வண்ணம் இருந்த பரஞ்சோதியை பார்த்து, அழகாகத்தான் இருக்கிறது. போயும் போயும் அந்த மூடனிடமா மகேந்திர பல்லவர் ஆண்ட ராஜ்யத்தை ஒப்புவிக்க சொல்கிறீர்கள்? அவனை நான் வரவேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தும் அவன் பாட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அவன் மேல் வரும் கோபத்திற்கு அளவே இல்லை. இலங்கைக்கு திரும்பி விரட்டி விடலாமா என்று தோன்றுகிறது. சேனாதிபதி, உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார். சேனாதிபதி சற்று யோசனை செய்துவிட்டு, போர்க்களத்திற்கு வரவேண்டும் என்று அவ்வளவு ஆவல் உள்ளவரை எதற்காக தடுக்க வேண்டும்? மானவர்மர் வந்தால் நல்லதுதான். நமது யானைப்படைக்கு அவர் தலைமை வகித்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு என்னவோ சுத்தமாக பிடிக்கவில்லை. மானவன்மன் நம்முடைய உதவியை கோரி வந்து அடைக்கலம் புகுந்தவன். இப்பொழுது அவனுடைய உதவினால் நாம் ஜெயித்தோம் என்று எதற்காக ஏற்பட வேண்டும் என்றார் மாமல்லர். அதுவரை ஏறக்குறைய மௌனமாக இருந்த சத்ருக்னன் கூறினான், சக்கரவர்த்தி, தாங்கள் அவ்விதம் எண்ணவே கூடாது. இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு தங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. தங்களிடம் இல்லாத போர் திறமை வேறு யாரிடம் இருக்கிறது? சேனாதிபதியும் ஆதித்தவர்மரும் இல்லாவிட்டாலும் தாங்கள் வாதாபியை அழித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்புவீர்கள். இந்த படையெடுப்பில் கலந்து கொள்வதற்கு கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள். மானவர்மர் இந்த படையெடுப்பிலே கலந்து கொண்டால் அவரால் தான் தாங்கள் ஜெயமடைந்தீர்கள் என்ற பெயர் ஒரு நாளும் ஏற்பட்டு விடாது. அதனால் அவருக்கு கௌரவம் ஏற்படும் என்பதுதான் உண்மை என்று கூறினான். சத்ருக்னன் கூறியதை சேனாதிபதி ஆதித்தவர்மன் இருவரும் பூரணமாக ஆமோதித்தார்கள். மேலும் நமது யானைப்படைக்கு பயிற்சி அளிக்கும் காரியத்தில் மானவர்மன் மிக்க சிரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை போருக்கு வர வேண்டாம் என்று சொல்வது நியாயமல்ல என்றார் சேனாதிபதி. யானைப்படைக்கு ஏதோ புதுவிதமான பயிற்சி இலங்கை இளவரசன் அளித்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அது என்ன புது பயிற்சி என்று ஆதித்தவர்மன் கேட்டான். அது உண்மைதான். முன்னெல்லாம் கோட்டை வாசல் கதவுகளை உடைப்பதற்கு யானைகளை முட்ட விடுவது வழக்கம். காஞ்சி கோட்டை முற்றுகையின் பொழுது மகேந்திர பல்லவரின் முன் யோசனையினால் அந்த பழைய முறை பலிக்காமல் போயிற்று. கோட்டை கதவுகளிலே ஈட்டி முனைகளை பொருத்தியிருந்தபடியால் ஒரு தடவை மோதியதுமே யானைகள் வெறிகொண்டு திரும்பி ஓடிப்போயின. இப்பொழுது மானவர்மன் நமது யானைகளுக்கு இரும்பு உலக்கைகளால்
கதவுகளை பிளக்கவும், கோட்டை சுவர்களை கடப்பாறைகளை கொண்டு இடிக்கவும், தீவர்த்தி பந்தங்களை தூக்கி கோட்டைக்குள் எரியவும் கற்பித்திருக்கிறார். ஆஹா, இதுவரை இம்மாதிரி யானைப்படையை உபயோகித்ததாக நான் கேட்டதே இல்லை என்றான் ஆதித்தவர்மன். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு மானவர்மனிடம் தனிப்பட்ட முறையில் விரோதம் எதுவும் கிடையாது. அவரிடம் மாமல்லர் அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்பதிலேதான் அதிருப்தி. எனவே இப்பொழுது மாமல்லர் அவரை பற்றி அலட்சியமாக பேசியதும் இவரே மானவர்மனுடைய கட்சி பற்றி பேச ஆரம்பித்தார். ஆகையினால்தான் மானவர்மனை திருப்பி அனுப்புவது நியாயமல்லவென்று நான் சொல்லுகிறேன். யானைப்படைக்கு இப்பேற்பட்ட புதிய பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்தியவருக்கு அந்த யானைப்படை யுத்தத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இராதா என்றார் சேனாதிபதி பரஞ்சோதி. இந்த சமயத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தூரத்தில் இருந்த பிரம்மாண்டமான அரச விருட்சத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அந்த மரத்தின் அடர்த்தியான கிளைகளிலே இரவு நேரத்தை கழிப்பதற்கென்று அடைக்கலம் புகுந்திருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் சடசடவென்று இறகுகளை அடித்துக்கொண்டும் பற்பல சுருதி ஸ்வரங்களில் கூச்சலிட்டு கொண்டும் மரத்திலிருந்து வெளிவந்து வட்டமிட்டு மறுபடியும் கிளைகளுக்குள் புகுந்து ஆரவாரம் செய்தன. அந்த மரத்திற்கு திடீரென்று என்ன வந்துவிட்டது? மரம் ஏறக்கூடிய காட்டு மிருகம் ஏதாவது அதில் ஏறிவிட்டதா? பறவைகள் இப்படி அலறுகின்றனவே என்று மாமல்லர் கேட்டதற்கு அந்த திசையை உற்று பார்த்து கொண்டிருந்த சத்ருக்னன், பிரபு, காட்டு மிருகம் எதுவும் அந்த மரத்தில் ஏறவில்லை. வீட்டு மிருகம், 2 கால் மிருகம் ஒன்று அந்த மரத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது என்றான். உடனே அவன் கையை ஓங்கி தட்ட சற்று தூரத்தில் ஆயுத பாணிகளாக காவல் புரிந்த வீரர்களில் ஒருவன் அவர்கள் இருந்த இடத்திற்கு விரைந்து ஓடி வந்தான். அதோ பார், அந்த அரச மரத்திலிருந்து யாரோ ஒருவன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சத்ருக்னன் கட்டளையிட்டான். அவ்விதமே மேற்படி வீரர்கள் விரைந்து அரச மரத்தை நோக்கி சென்று அதிலிருந்து கீழே இறங்கியவனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்தார்கள். வீரர் தலைவன், பிரபு, இதோ வாதாபி ஒற்றன் என்று கூறி தலைவணங்கினான். மாமல்லரும் பரஞ்சோதியும் கலீர் என்று சிரித்தார்கள். ஏனெனில் அந்த வீரர்களால் கொண்டு வரப்பட்டவன் வேறு யாருமில்லை, நமது பழைய சிநேகிதன் குண்டோதரன் தான். குண்டோதரா, இது என்ன? எதற்காக நீ வாதாபி ஒற்றன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று பரஞ்சோதி கேட்டார். ஆம் சேனாதிபதி, நான் சொன்னது உண்மைதானே. வாதாபி ஒற்றன் என்றால் வாதாபிக்கு போய் வந்த ஒற்றன் என்ற அர்த்தத்தில் சொன்னேன். உடனே அந்த வீரர்கள் என்னை ஒரே பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள். அப்பா, அவர்கள் பிடித்த இடங்களில் இன்னும் வலிக்கிறது என்றான். ஆமாம், ஆனால் அந்த மரத்தின் மேலேறி என்ன செய்து கொண்டிருந்தாய்? இத்தனை நேரமாக இங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சக்கரவர்த்தி கேட்டார். பிரபு, நேற்றிரவே இங்கு வந்து விட்டேன். காலையில் எழுந்து பார்த்தால் நமது சைன்யம் வந்து கொண்டிருக்கிறது. உடனே மரத்தின் மேலே ஏறியவன்தான் இத்தனை நேரமும் நமது சைனியத்தின் கணக்கு எண்ணிக்கொண்டும் வாதாபி புலிகேசியை ஜெயிப்பதற்கு இந்த சைனியம் போதுமா என்றும் யோசித்துக் கொண்டு இருந்தேன். என்ன முடிவு செய்தாய்? சைனியம் போதுமா என்று சக்கரவர்த்தி கேட்டார். சுவாமி, அதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் வாதாபிக்கு நாம் போய் சேர்வதற்குள்ளே அஜந்தா குகைக்கு போயிருக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு திரும்பி வர வேண்டுமே. அவர் வெளியில் தங்கிவிட்டால் என்ன செய்கிறது என்றுதான் கவலைப்படுகிறேன் என்றான் குண்டோதரன். புலிகேசியின் கலைமோகம். புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியில் இல்லை, அஜந்தாவுக்கு போயிருக்கிறார் என்று குண்டோதரன் கூறிய செய்தி அங்கிருந்த நால்வருக்கும் வியப்பையும் குதூகலத்தையும் அளித்தது என்பது அவர்கள் வாயிலிருந்து வந்த வினோதமான சப்தங்களிலிருந்து தெரிய வந்தன. ஓஹோஹோ, ஹே, சேச்ச, அங்கே என்றெல்லாம் அர்த்தமில்லாத ஓசைகளை வெளியிட்ட பிறகு ஏக காலத்தில் நால்வரும் குண்டோதரனை பார்த்து, நிஜம்தானா? உண்மையா? அஜந்தாவுக்கா போயிருக்கிறான்? புலிகேசிக்கு அஜந்தாவில் என்ன வேலை என்று சராமரியாக கேள்விகளை பொழிந்தார்கள். அப்பொழுது மாமல்லர், இப்படி எல்லோருமாக குண்டோதரனை துளைத்தால் அவன் எப்படி மறுமொழி சொல்லுவான்? கொஞ்சம் சும்மா இருங்கள். குண்டோதரா, உன் பிரயாணத்தை பற்றிய விவரங்களை ஆதியோடு அந்தமாக சொல்லு என்றார். குண்டோதரன் சக்கரவர்த்தி பணிந்துவிட்டு கூறினான். பல்லவேந்திரா, இந்த ஏழை சந்தேகமர தெரிந்து கொண்டு வந்த உண்மையைத்தான் கூறினேன். புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்குத்தான் போயிருக்கிறார். யாரோ சீனாவிலிருந்து ஒரு யாத்திரிகன் வந்திருக்கிறானாம். அவன் பெயர் என் வாயில் நுழையவில்லை. ஹியூன்சங் என்று சொன்னார்கள். அவன் உத்தரதேசத்தில் கன்யாகுப்ஜம், காசி, கயா முதலிய கஷேத்திரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தானாம். கன்யாகுப்ஜத்தில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ஆட்சி மகிமையை பற்றி அவன் வர்ணித்தானாம். ஹர்ஷ சக்கரவர்த்திக்கு தான் குறைந்து போய்விடவில்லை என்று வாதாபி சக்கரவர்த்தி அந்த யாத்திரிகனை தானே நேரில் அழைத்து கொண்டு அஜந்தாவின் சிற்ப சித்திர அதிசயங்களை காட்டுவதற்காக போயிருக்கிறாராம். பிரபு, இப்பொழுதெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகளிலே ரொம்ப மோகமாம். வாதாபியில் உள்ள பாறைகளை எல்லாம் குடைந்து மாபல்லபுரத்து சிற்பங்களைப் போல அமைத்துக் கொண்டிருக்கிறாராம்.
நமது தொண்டை மண்டலத்திலிருந்து கைகால்களை வெட்டாமல் சிறைப்பிடித்து கொண்டு போன சிற்பிகள் பலர் அந்த பாறையிலே வேலை செய்வதை நானே பார்த்தேன். ஆனால் ஒரு வேடிக்கையை கேளுங்கள். அந்த சீன யாத்ரிகன் ஹியூன் சங்கை புலிகேசி மேற்படி சிற்ப பாறைகளுக்கு அழைத்துச் சென்று காட்டிய பொழுது இந்த பாறை சிற்பங்களை பார்த்துவிட்டுத்தான் காஞ்சி மகேந்திர பல்லவன் மாமல்லபுரத்தில் இதே மாதிரி செய்ய பிரயத்தனப்பட்டான். அவனுக்கு நல்ல புத்தி கற்பித்து விட்டு வந்தேன் என்றானாம். இதை பற்றி கேட்டபொழுது எனக்கு என்னவாக இருந்தது தெரியுமா? ரத்தம் கொதித்தது. வாதாபி நற்சந்தியில் உள்ள ஜெயஸ்தம்பத்தில் காஞ்சி மகேந்திர பல்லவரை வாதாபி புலிகேசி புறங்கண்டதாக எழுதியிருக்கும் பொய்யும் இன்னும் அப்படியேத்தான் இருக்கிறது பிரபு. இதற்கெல்லாம் காலம் இன்னும் 3 மாதம்தானே என்று மனதை திடப்படுத்தி கொண்டு திரும்பி வந்தேன். வாதாபியில் யுத்த ஏற்பாடுகள் ஒன்றுமே நடக்கவில்லை. இந்த வருஷம் நம்முடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லையாம். வாதாபி சைனியம் வடக்கே நர்மதை கரையிலும் கிழக்கே வேங்கியிலுமாக சிதறி கிடக்கிறது. இவ்விதம் குண்டோதரன் சொல்லி சற்று நிறுத்தியதும் மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி பார்த்தீரா, நம் சத்ருகுணனுடைய யுக்தி இவ்வளவு நன்றாக பலிக்கும் என்று நாம் கூட எதிர்பார்க்கவில்லை அல்லவா என்றார். சத்ருகுணன் அப்பொழுது பணிவான குரலில், பல்லவேந்திரா, அடியனுடைய யுக்தி என்று ஏன் சொல்கிறீர்கள்? தாங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து தீர்மானித்ததைத்தானே நான் நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருக்னா சொல்வது உண்மைதான். எல்லாம் மகேந்திர பல்லவரிடம் நாம் மூவரும் கற்றுக்கொண்டதுதானே. இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றோமானால் அதனுடைய பெருமை முழுவதும் விசித்திர சித்தருக்கே சேர வேண்டியது என்றார். சேனாதிபதி, யுத்தத்தில் ஜெயம் பெற்றோமானால் என்று நீங்கள் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன். ஜெயத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆனால் எந்த யுக்தியை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசுகிறீர்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. தயவு செய்து சொன்னால் தேவலை என்றான் ஆதித்தவர்மன். அப்படி கேள் தம்பி, அதை சொன்னால் மகேந்திர பல்லவர் எங்களுக்கு அளித்த பயிற்சி இப்பொழுது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வாய். சென்ற 9 வருஷமாக நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக ஆயத்தம் செய்து வந்த பொழுது சத்ருகுணனுடைய ஒற்றற்படையும் மிக திறமையாக வேலை செய்து வந்தது. நம் ஒற்றற்படையிலே சிலர் சத்ருகுணனுடைய தூண்டுதலின் பேரில் நம் யுத்த ரகசியங்களை வாதாபி சக்கரவர்த்திக்கு விற்பனை செய்ய தொடங்கினார்கள். முதலில் சில காலம் உண்மையான தகவல்களையே அனுப்பி கொண்டிருந்தோம்படியால் புலிகேசிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. 3 வருஷத்திற்கு முன்னால் இந்த வருஷம் பல்லவ சைனியம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்ற செய்தி போயிற்று. புலிகேசி அதை நம்பி பெரிய ஆயத்தங்கள் செய்திருந்தான். ஆனால் பல்லவ சைனியம் வராமல் ஏமாந்தான். இப்படியே 3 வருஷம் ஏமாந்த பிறகு புலிகேசி கோபம் கொண்டு பழைய ஒற்றர்களை எல்லாம் தள்ளிவிடச் செய்தான். புதிய ஒற்றர்கள் இந்த வருஷத்தில் வாதாபி மேல் படையெடுக்கும் உத்தேசமே இங்கில்லை என்றும் மானவன்மனுக்கு இலங்கையை பிடித்துக் கொடுப்பதற்காகவே பல்லவ சைனியம் சேகரிக்கப்படுகிறது என்றும் செய்தி அனுப்பினார்கள். புலிகேசி மேற்படி செய்தியை பூரணமாக நம்பிவிட்டான் என்று முன்னமே தெரிந்து கொண்டோம். துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்த சலுக்க சைனியத்தை நர்மதைக்கும் வேங்கிக்கும் பகிர்ந்து அனுப்பிவிட்டதாகவும் அறிந்தோம். இப்பொழுது குண்டோதரன் சொல்வதிலிருந்து புலிகேசி அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று தெரிகிறது. சத்ருகுணனின் யுக்தி பலித்திருக்கிறதல்லவா? இப்படி மாமல்லர் கூறி முடித்ததும், பல்லவேந்திரா, இலங்கை இளவரசர் இந்த வகையிலும் நமக்கு பேருதவி செய்திருப்பதாக தெரிகிறதே. மானவர்மர் காஞ்சியில் வந்து இருந்ததனால்தானே புலிகேசின் கண்ணில் சத்ருகுணன் இவ்வளவு நன்றாக மண்ணை தூவ முடிந்தது என்றான் ஆதித்தவர்மன். சமணர்களால் மனம் குழம்பி போயிருந்த குமார பாண்டியனை மதுரைக்கு திருப்பி அனுப்பிவிட்டு பாண்டிய சைனியத்தை போருக்கு அழைத்து கொண்டு வருகிறாரே, அந்த உதவிதான் சாமானியப்பட்டதா என்றான் சத்ருகுணன். அப்பொழுது மாமல்லர் கடுமையான குரலில், மானவன்மன் என்னதான் நமக்கு உதவி செய்திருக்கட்டும், அவன் என்னை ஏமாற்றிய காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்றார். பல்லவேந்திரா, இது என்ன? தங்களை இலங்கை இளவரசர் எந்த விஷயத்தில் ஏமாற்றினார் என்று சேனாதிபதி கேட்டார். மானவன்மன் நம்மோடு வாதாபிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு நான் சொன்னேன். போர்க்களத்தில் அவன் ஒருவேளை வீர சொர்க்கம் போகும்படி நேர்ந்துவிட்டால் இலங்கை ராஜவம்சம் சந்ததியற்று போய்விடுமாகையால் அவன் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்திலேதான் மானவன்மன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்றான் என்று கூறினார் சக்கரவர்த்தி. இதில் ஏமாற்றுவதற்கு என்ன இருக்கிறது என்றான் ஆதித்தவர்மன். நாம் புறப்பட்டு வந்த 1 வாரத்திற்குள் இலங்கை ராஜவம்சத்திற்கு சந்ததி ஏற்பட்டு விட்டது. மானவன்மனுடைய மனைவி நாம் புறப்படும் பொழுது 10 மாத கர்ப்பிணியாம். நாம் புறப்பட்ட 5ஆம் நாள் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாம். இந்த விஷயத்தில் சத்ருகுணன் கூட எனக்கு உண்மையை தெரியப்படுத்தாமல் இருந்து விட்டான் என்று மாமல்லர் கூறுவதற்குள்ளே சேனாதிபதி உள்பட எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். இதற்கிடையில், ஓஹோ, இப்பொழுது தெரிந்தது என்றான் குண்டோதரன். உனக்கு என்ன தெரிந்தது இப்பொழுது புதிதாக என்று மாமல்லர் கேட்டார். பிரபு, அதோ அந்த அரச மரத்தில் நான் ஏறி இருந்த பொழுது தெற்கே ஒரு பெரிய புழுதிப்படலம் தெரிந்தது.
ஏதோ படை திரண்டு வருவது போல தோன்றியது. எந்த சைனியம் இப்படி சக்கரவர்த்திக்கு பின்னால் வருகிறது என்று யோசித்தேன். தாங்கள் பேசிக்கொள்வதிலிருந்து இலங்கை இளவரசர்தான் பாண்டிய சைனியத்துடன் அவசரமாக வருகிறார் என்று தெரிந்தது என்றான் குண்டோதரன். அதற்குள் வந்து விட்டானா என்று மாமல்லர் கூறிய பொழுது நிலா வெளிச்சத்தில் அவருடைய முகமலர்ச்சி நன்றாக தெரிந்தது. பிறகு அவர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி ஆகக்கூடிய நீங்கள் எல்லோரும் என்னதான் சொல்கிறீர்கள்? மானவன்மனுடைய தவற்றை மன்னித்து அவனையும் நம்மோடு அழைத்து போக வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் பிரபு, அழைத்து போக வேண்டியதுதான் என்று சேனாதிபதி கூறிய குரலில் ஓரளவு தயக்கம் இருக்கத்தான் செய்தது. அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் மூவரும் கொஞ்சம் முன்னால் நதியை கடந்து சென்று இன்றிரவு சைனியம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனியுங்கள். நானும் குண்டோதரனும் இங்கேயே இருந்து மானவன்மனை அழைத்து வருகிறோம். குண்டோதரனிடம் நான் கேட்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன என்று மாமல்லர் கூறவும், குறிப்பறியும் ஆற்றல் வாய்ந்த அறிவாளிகளாகிய மற்ற மூவரும் உடனே கிளம்பிச் சென்று நதியில் அவர்களுக்காக காத்திருந்த படகில் ஏறிக்கொண்டார்கள். அவர்கள் சென்றதும் மாமல்லர் குண்டோதரனை ஏறிட்டு பார்த்தார். மெல்லிய குரலில் குண்டோதரன், பல்லவேந்திரா, வாதாபியில் ஆயனரின் குமாரியை பார்த்தேன். சௌக்கியமாக இருக்கிறார். நம்முடைய வரவை இரவும் பகலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றான். அந்த பாதகியின் சௌக்கியத்திற்கு என்ன குறைவு? சௌக்கியத்தையும் சாந்தத்தையும் இழந்து தவிப்பவன் நான் அல்லவா என்று நரசிம்மவர்மர் முணுமுணுத்தார்.